வணக்கம். நீங்கள் கேட்பது நந்தினியின் குரல். தூவல் இனிய சிறு பறவை போல. நிறைய பாடல்கள் கேட்டிருப்போம். அடடே, நம்ம இளையராஜா பாடல்கள் நல்லா இருக்குன்னு வியந்திருப்போம். ஆனால் டீப்பாக போய் பார்த்தோன்னா நம்ம நினச்சதுக்கு மாறா நிறைய சாங்ஸை கம்போஸ் பண்ணது வேற மியூசிக் டைரக்டர்ஸ்னு தெரிய வரும். அந்த வரிசையில் டி ராஜேந்தர், சிற்பி, எஸ்.ஏ. ராஜ்குமார், முக்கியமாக ரீசண்டாக மறைந்த மியூசிக் டைரக்டர் விஜய் ஆனந்த் சாங்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பாட்டை கேட்டு பாருங்க. ஒரு ஜீவன்தான் உன் பாடல்தான். இந்த சாங்கை கம்போஸ் பண்ணது மறைந்த மியூசிக் டைரக்டர் விஜய் ஆனந்த் தான். இன்னும் நிறைய பேர் இளையராஜா அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். இந்த வீடியோவில் பிரபல இசையமைப்பாளர் எஸ்.ஏ. ராஜ்குமார் பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, முதல்ல இவரோட பர்சனல் லைஃப் பற்றி பார்க்கலாம். இவர் 23 ஆகஸ்ட் 1964 சென்னையில் பிறந்தாரு. இவரோட அப்பா அம்மா பேர் தெரியாது. ஆனால் இவரோட அப்பா ஒரு வோக்கலிஸ்டாக இருந்திருக்கிறாரு. இளையராஜா, கங்கை அமரன், தேவா இவங்களோட ஸ்டேஜ் ஷோஸில் வோக்கலிஸ்டாக இருந்திருக்கிறாரு. இவங்க அப்பாவை பார்த்து மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் வந்து மியூசிக்கல் கரியரில் ஸ்டார்ட் பண்ணார் எஸ்.ஏ. ராஜ்குமார். அவங்க அம்மா பயங்கரமாக சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க பேக் எண்டில். சுப்பையா பாகவதர் கிட்ட கிளாசிக்கல் மியூசிக் கற்றுக்க ஆரம்பித்தார். சினிமா ஃபீல்டில் வர்றது அவ்வளோ ஈஸியாக? ஹார்ட் ஒர்க், டெடிகேஷன், சின்சியரிட்டி, டேலண்ட் இதெல்லாம் நிச்சயமாக கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். இந்த மூணையும் ஒரே ஆயுதமாக வச்சு ஃபிலிம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு சர்ச் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாரு எஸ்.ஏ. ராஜ்குமார். அது வரைக்கும் பொழப்புக்கு மியூசிக்கல் ஷோஸ் ஆர்கனைஸ் பண்ணி இருந்திருக்கிறாரு. அவரோட சின்சியரிட்டிக்கு பரிசா 1987 ராபர்ட் ராஜசேகர் அவங்களோட டியோல வெளிவந்த படம் சின்ன பூவே மெல்ல பேசு. இந்த படத்து மூலமா சினிமால காலடி வச்சாரு எஸ்.ஏ. ராஜ்குமார். முதல் படத்திலேயே இவர் கம்போசிஷன் செம்ம ஹிட். சங்கீதவானின் சந்தோஷம் பாடும் சிங்காரத்தின் குயிலே, சின்ன பூவே மெல்ல பேசு உந்தன் காதல் சொல்லி பாடு, ஏவுள்ள கருப்பாயி உள்ள வந்து படுதாயி. கடைசியா நீங்க கேட்டீங்கல்ல, ஏ புள்ள கருப்பாயி, இந்த பாட்டை பாடினது நம்ம எஸ்.ஏ. ராஜ்குமார் சார் தான். அப்ப ஆரம்பிச்சது தான் 100க்கும் மேற்பட்ட படங்களுக்கு வேற லெவல்ல மியூசிக் பண்ணியிருக்கிறாரு. தமிழ்ல மட்டும் இல்ல, மலையாளம், தெலுங்கு, கன்னடா அந்த மாதிரி மொழிகள்ல எல்லாம் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்கிறாரு. கம்போஸ் மட்டும் பண்ணது கிடையாது, அவார்ட்ஸும் வாங்கியிருக்கிறாரு. 1990 தமிழ் மூவி புது வசந்தம் தான் ஒரு பிளாக் பஸ்டர் பாயிண்ட்னு சொல்லலாம். படமும் ஹிட்டு, பாடல்களும் ஹிட்டு. பாட்டு ஒண்ணு நான் பாடட்டுமா, பால் நிலவ கேட்டு. மியூசிக்கை பேஸ் பண்ணி இந்த படம் எடுத்திருக்கிறாங்க. இந்த படத்துக்கு ஆப்டா மியூசிக் போட்டு ஃபிலிம்ஃபேர் அவார்டு ஃபார் பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் தமிழ் அவார்டு வாங்கினாரு. இதே படத்தை கன்னடால ஸ்ருதின்னு ரீமேக் பண்ணாங்க. நம்ம எஸ்.ஏ. ராஜ்குமார் சார் தான் மியூசிக் டைரக்டர் அந்த படத்துக்கும். கன்னடால இந்த படமும் பாட்டும் வேற லெவல் ஹிட். ಹಾಡೊಂದು ನಾ ಹಾಡುವೆನು ಹೃದಯ ರಾಗದಲ್ಲಿ. ಈ ಹಾಡು ಚೆನ್ನಾಗಿದೆಯಲ್ವಾ? ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿದೆ. ஃபிலிம்ஃபேர் அவார்டு ஃபார் பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் கன்னடா அவார்டும் நம்ம எஸ்.ஏ. ராஜ்குமார் தான் வாங்கினாரு இந்த படத்துக்கு. அதுக்கப்புறமா புரியாத புதிர், புது புது ராகங்கள், அண்ணன் காட்டிய வழி, எங்க ஊர் சிப்பாய், அர்ச்சனா ஐஏஎஸ் அப்படின்னு 90களில் ஆவரேஜ் ஹிட் கொடுத்தாரு. 95 வரைக்கும் ஆவரேஜ் ஹிட் இல்லைனா மூவி நாட் ரிலீஸ்டுன்னு கொஞ்சம் லோவா போய்கிட்டு இருந்த இவரோட லைஃப்ல விடாமுயற்சி, விஸ்வரூப வெற்றின்னு செம்ம ஹிட் கொடுத்த படம் 1996 வெளிவந்த பூவே உனக்காக. சொல்லாமலே யார் பார்த்தது? இந்த படத்துல வர்ற சிக்லெட் சிக்லெட் சாங் எழுதிய லிரிசிஸ்ட் நம்ம எஸ்.ஏ. ராஜ்குமார் சார் தான். எவர் கிரீன் ஹிட்னா இந்த படத்துல வர்ற எல்லா சாங்ஸும் எவர் கிரீன் ஹிட் தான். முக்கியமா சொல்லாமலே பாட்டு எப்ப கேட்டாலும் ஒரு பாசிட்டிவிட்டி எனக்குள்ள கிரியேட் ஆகும். உங்களுக்கு எப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. சரி, இப்போ அவருடைய மியூசிக் கம்போசிஷன்ஸ்ல வந்த சில படங்களை பார்க்கலாம். 96 வெளிவந்த கிருஷ்ணா, இது நீ இருக்கும் நெஞ்சமடி கண்மணி, 97 வெளிவந்த பிஸ்தா, கண்களிலே ஒரு காதல் நிலா. நவரசநாயகன் கார்த்திகை பாட வச்ச மியூசிக் டைரக்டர் நம்ம எஸ்.ஏ. ராஜ்குமார் சார் தான். இந்த பாட்டு பிஸ்தா படத்துல கார்த்திக் சார் பாடின பாட்டு தான்.
டைரக்டர் விக்ரமனோட ஃபேவரட் மியூசிக் டைரக்டர் ஆகி அடுத்தடுத்து பல விக்ரமன் மூவிஸ்க்கு டிஃபால்ட் மியூசிக் கம்போசர் ஆனாரு S.A. ராஜ்குமார் சார். அந்த வரிசையில வந்த முதல் படம் புது வசந்தம். 97ல் இந்த டியோ காம்பினேஷன்ல வந்து நிறைய நாட்கள் தியேட்டர்ல ஓடி பிளாக் பஸ்டர் கொடுத்த படம் சூரியவம்சம். இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் நம்ம S.A. ராஜ்குமார் சார் தான். சலக்கு சலக்கு சரிக சேல சலக்கு சலக்கு. ஆமா, ஒரே பாட்டுல பணக்காரனான சாங்கை கம்போஸ் பண்ணது S.A. ராஜ்குமார் சார் தான். இந்த படத்துக்கு தமிழ்நாடு ஸ்டேட் ஃபிலிம் அவார்டு ஃபார் பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் அவார்டு வாங்கினாரு S.A. ராஜ்குமார். 98ல் வெளிவந்த மறுமலர்ச்சி படத்தோட மியூசிக் டைரக்டரும் இவர் தான். நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு, நான் தான் மயங்குறேன். 98ல் வெளிவந்து செம ஹிட் ஆன அவள் வருவாளா படத்தோட மியூசிக் டைரக்டரும் S.A. ராஜ்குமார் சார் தான். சேலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க. அதே வருஷத்துல வந்த உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் படத்தோட மியூசிக் டைரக்டரும் S.A. ராஜ்குமார் சார் தான். ஏதோ ஒரு பாட்டு என் காதில் கேட்கும். இந்த படமும் மியூசிக்கை பேஸ் பண்ணி வந்த படம் தான். இந்த படத்தை தெலுங்குல ராஜாங்கிற பேர்ல ரீமேக் பண்ணாங்க. அந்த ராஜாக்கு மியூசிக் பண்ணது நம்ம S.A. ராஜ்குமார் சார் தான். அந்த படத்துக்கு ஃபிலிம்ஃபேர் அவார்டு ஃபார் பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் தெலுங்கு அவார்டு கிடைச்சிருக்குது S.A. ராஜ்குமாருக்கு. அதே வருஷம் ரிலீஸ் ஆன சிம்மராசி படத்தோட மியூசிக் கம்போசரும் S.A. ராஜ்குமார் சார் தான். வானத்து நிலவெடுத்து வாசலில் வை கட்டுமா. 99ல் வெளிவந்து பிளாக் பஸ்டர் கொடுத்த துல்லாத மனமும் துள்ளும் படத்தோட மியூசிக் கம்போசர் S.A. ராஜ்குமார் சார் தான். இந்த படத்துல வர்ற ஒவ்வொரு பாட்டும் வேற லெவல் எவர் கிரீன் ஹிட். இருபது கோடி நிலவுகள் கூடி பெண்மையானது. மேகமாய் வந்து போகிறேன், இன்னிசை பாடி வரும் இளம் காற்றுக்கு உருவமில்லை. போன வீடியோல சொல்லியிருந்த சுயம்பரம் படத்துக்கு 4 மியூசிக் கம்போசர்னு. அதுல ஒருத்தர் சிற்பின்னு சொல்லியிருந்த, இன்னொருத்தர் S.A. ராஜ்குமார் சார். அவர் இந்த படத்துக்கு 2 சாங்ஸ் கம்போஸ் பண்ணியிருக்கிறாரு. அந்த சாங்ஸ் இதுதான். மார்கழி மாசத்து மல்லிகை பூ ஒன்று மாலையில் சேருதடி. 99ல் வெளிவந்த மலபார் போலீஸ் மியூசிக் டைரக்டரும் S.A. ராஜ்குமார் சார் தான். பாலக்காட்டு பொண்ணு பம்பரம் போல கண்ணு, என் கண்ணாடி தோப்புக்குள்ளே கண்ணா கண்ணா. அதுக்கப்புறமா நீ வருவாய் என, கண்ணுபட போகுதையா, திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா, பாட்டாளின்னு ஒரு பிளாக் பஸ்டர் லிஸ்டே வச்சிருந்தாரு. அதிகாலையில் சேவலை எழுப்பி அதை கூவென்று சொல்லுகிறேன். அந்த வரிசையில அடுத்து வர படம் வானத்தை போல. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை. உன்னை கொடு என்னை தருவேன், பெண்ணின் மனதை தொட்டு, கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா, பிரியமானவளே, பிரியாத வரம் வேண்டும், ஒன்றை சந்தித்தேன் முதல் முதல் நேற்று, ஆனந்தம், என்னை இதுவோ என்னை சுற்றியே, பல்லாங்குழியின் வட்டம் பார்த்தி, வசீகரா, ஒரு தடவை சொல்வாயா, பிரியமான தோழி. பெண்ணே நீயும் பெண்ணா. பாட்டோட நிறுத்தாம ஆன் ஸ்கிரீன் அப்பியரன்ஸும் கொடுத்திருக்கிறாரு S.A. ராஜ்குமார். விழியின் ஈரம். போன வீடியோல ஒரு தமிழ் பாடலை கொடுத்து அந்த பாடலோட கவிஞர் அண்ட் ஆல் தி அதர் டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தேன். பட் அந்த வீடியோக்கு அந்த அளவுக்கு வியூஸும் வரல, கமெண்ட்ஸும் வரல. பரவாயில்ல, இந்த வீடியோல அதுக்கான பதிலை நான் சொல்றேன். அந்த பாடல் காக்கை சிறகினிலே நந்தலாலா. இந்த பாட்டை எழுதியது நம்மளுடைய கவிஞர் சுப்பிரமணிய பாரதி. சரி, இந்த வீடியோவோட குவிஸ் இதுதான். நீங்க சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கிறப்போ தமிழ்ல 11 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. 11 கீழ்கணக்கு நூல்கள்னா என்ன, 11 கீழ்கணக்கு நூல்கள்ல எத்தனை நூல்கள் இருக்குது, அந்த நூல்களுடைய பெயர் என்னென்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. உங்களுடைய ஃபேவரட் S.A. ராஜ்குமார் சாருடைய பாட்டு என்ன அப்படிங்கிறதும் கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க.
அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றியுடன் கூடி விடை பெறுவது உங்கள் நந்தினியின் குரல். நன்றி, வணக்கம்.